அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல என்னதான் போயிட்டு இருக்கு? திரு டிடிவி தினகரன் அவங்க என்டிஏ கூட்டணியில வெளியேறதுக்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம். மீண்டும் சேர்றதுக்கு அமித்ஷா இல்ல அவங்க நரேந்திர மோடி அவங்க யாராவது தலையிட்டா சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ திரு செங்கோட்டையன் அவங்க கட்சியில பதவியில இருந்து விலகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் எம்பி அவங்க எல்லாம் பதவியில இருந்து விலகி இருக்காங்க. நாங்க அதிமுக கட்சியை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கெடு விதிச்சதுதான் அவர் 10 நாள் கெடு விதிச்சதுதான் இந்த பதவி வந்து விலக்கி விட்டதுக்கு காரணமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் என்ன சொல்லணும்னா, அமித்ஷா அவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஏப்ரல் மாசம் தமிழ்நாடுக்கு பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமையறப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ஏடிஎம்கேயோட உட்கட்சி விஷயத்தை வந்து இபிஎஸ் அவங்களே பார்த்துப்பாங்க. அதாவது செய்தியாளரோட கேள்வி கேட்கறாங்க. ஓபிஎஸ் அவங்களையும் டிடிவி தினகரன் அவங்களையும் வந்து கட்சியில சேர்த்துப்பாங்களா, அவங்க அந்த கூட்டணியில வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து அதனுடைய எல்லா முடிவுமே திரு இபிஎஸ் அவங்களே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட் சைட்ல இபிஎஸ் இருந்தாங்க, அப்புறம் அண்ணாமலை இருந்தாங்க, எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்த நாளே திரு நயினார் நாகேந்திரன் பதவி வகிக்கிறாரு. ஆனா வகிச்சதுல வந்து பார்க்க வந்துட்டு திரு ஓபிஎஸ் அவங்க இப்ப கடைசியா திரு நரேந்திர மோடி அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அவரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்கறாங்க. ஆனா திரு நரேந்திர மோடி அவங்க கிட்ட இருந்தே பர்மிஷன் வரல. அதுதான் பாக்குறோம். ஆனா அது வந்து பிரஸ் மீட்ல போய் நயினார் நாகேந்திரன் அவங்ககிட்ட கேட்கறாங்க. நீங்க திரு ஓபிஎஸ் அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தால நான் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னது திருப்பி ஓபிஎஸ் அவங்ககிட்ட போய் அதை கேட்க இருங்க நான் அதை மெசேஜ் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாருங்க மெசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. அவரோட போன்ல இருந்து மெசேஜ் எடுத்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் வந்து பப்ளிகேஷன் செஞ்சிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ அது தினமலர் பேப்பர்ல இருந்து எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடி அவங்க வரதுக்கு 2 நாள் முன்னாடில இருந்தே ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே தெரியும் அவர் நேரம் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரு நயினார் நாகேந்திரன் அதை எப்படி தெரியலன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா திரு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவங்க மாநில தலைவர் ஆன உடனே ஒரு ஒரு 2-3 நாள்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க. பேசுவோம் வந்து ஒரு தலைவர் என்ன செய்யக்கூடாதோ அது ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் செஞ்சிருந்தாரு. அது என்னன்னா மேடையில பேசிட்டே இருக்கும் வந்து நான் ஒரு ஒன்றிய தலைவருக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்த நயினார் நாகேந்திரன் அவர் கேட்கிறாரு. அது கேட்டிருக்கலாம் அண்ணாமலை ஆதரவாளராக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இனாமல் இருந்திருக்கு. அதெல்லாம் பப்ளிக்ல பேசியிருக்க வேணாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவர் ஏடிஎம்கேல இருந்து வந்த தலைவர். அதுல அவரோட ஸ்டான்ஸ் வர மாதிரி இருக்கலாம். அதே செங்கோட்டையன் அவங்க வந்து சொல்ல வந்து 10 நாள் கெடு விதிச்சிருக்காங்க. அந்த கெடு விதிச்சது ஒரு ஒரு கட்சி தலைமைக்கு ஒரு கெடு விதிக்கு வந்து அங்க வந்து ஒரு பாதிப்பா பார்க்கப்படுது. ஏன்னா கட்சியில இருந்து நீக்கப்பட்டது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நேத்துக்கு ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அவர் வந்து தன்னிச்சையா தான் முடிவு பண்ணியிருப்பாரு. அவர் நீக்க போறன்னு உள்ளே வந்திருப்பாரு. என்னப்பா நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு கருத்து சொல்றவர்களே சொல்லிட்டீங்களா, ஓகே நீக்கலாம் அப்படின்னு சொல்லி நீக்கிருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்லயும் அதே உறுதிப்படுத்துறாங்க. ஆனா யார்கிட்ட கேட்டிருந்தாலும் கண்டிப்பா அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்ப இவங்க கட்சி கெடு வச்சிருக்காங்க 10 நாள். திருப்பி இவங்ககிட்ட இப்ப ஏதோ நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற பட்சத்துல வேற ஒருத்தங்க இது பண்ணிருக்கலாம். வேற ஒருத்தங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கலாம். வேற ஒருத்தவங்க திரு இபிஎஸ் அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையா அமைச்சிருக்கலாம். அதனால இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கட்சியை விட்டு நீக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்படின்னா அவர் எம்எல்ஏவா இருக்கிற வேற ஒரு கட்சியில போயிட்டு வேற ஒரு அணியில போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ ஒரு கட்சியை விட்டு போனானா அவரோட எம்எல்ஏ பதவி இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி காரணங்களால கட்சியை விட்டு நீக்காம இருந்திருக்கலாம். டிடிவி தினகரன் அவங்க பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவங்க தான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் ஓட நிலைமை தான் எனக்கும் அந்த ஓபிஎஸ் அவங்க எப்படி நயினார் நாகேந்திரன் அவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வீடியோல பார்த்தோம்னா, அதே நிலைமை தான் எனக்கும் வரும் அப்படின்ற விஷயத்தினாலதான் நாங்க வந்து இந்த முடிவு எடுத்து நாங்க கட்சியை இதை விட்டு வெளியே போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தலே வந்து ஐபிஎஸ் அவங்க கிட்ட அமித்ஷா அவங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேள்விப்படுறோம். நீங்க டிடிவி தினகரன் அவங்களெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவங்க சேர்த்துக்கிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா ஒரு 2% கூட வந்திருக்கும். மேபி இன்னைக்கு டிஎம்கே வந்து கண்டிப்பா மெஜாரிட்டி வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த கூட்டணி மெஜாரிட்டி வாங்கியிருக்கலாம் மேபி. ஆனா டிஎம்கே கண்டிப்பா மெஜாரிட்டி வாங்கியிருக்காது. ஏன்னா ஒரு 2% கிட்ட வாக்கு எடுத்திருக்காரு. அதெல்லாம் அவரு எடுத்த அந்த ஒரு மைனர் டிஃபரன்ஸ்ல வந்து தோத்து போன இடத்துல நீங்க அந்த டிடிவி அவங்களோட எடுத்த வாக்குலாம் சேர்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு 25 சீட்டுக்கு மேல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இவங்க 25 சீட் இன்னுமே கூட வந்திருந்தாங்கன்ற பட்சத்துல டிஎம்கேக்கு கூட்டணிக்கு கண்டிப்பா அந்த மெஜாரிட்டி யூஸ் பண்ணிருக்கலாம். மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். ஸோ என்னதான் முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். செங்கோட்டையன் அவங்க என்னோட பணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோட கடைசியா நான் சொல்லணும்னு நினைக்கிற கருத்து என்னன்னா, நடந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 2017ல திரு இபிஎஸ் அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மாஃபா பாண்டியராஜன் அவங்ககிட்ட வந்து ரங்கராஜ் பாண்டியன் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. தந்தி டிவில கேள்வி கேட்க வந்து ஓபிஎஸ் அவங்களுக்கும் இபிஎஸ் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க அப்படின்னு மாஃபா பாண்டியராஜன் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். கேட்க வந்து அவர் சொல்றாரு,
ஓபிஎஸ் அவங்க 3 முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவர் 3 முதலமைச்சரா இருக்கவும் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஒரு அமைச்சர் ரூம் குடுக்கும்ல, அந்த அமைச்சர் ரூம்லயே தான் முதலமைச்சர் ரூமா மாத்திக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்காராம். ஆனா திரு இபிஎஸ் அவங்க முதலமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணிருக்காங்க, 3வது முறை திரு அம்மா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமே அந்த முதலமைச்சர் அவர் ஆனாரு. அந்த சமயமுமே அதே அதே மாரி தான் பண்றாரு. அவருக்குன்னு ஒரு அமைச்சர் ரூம் இருக்கும்ல, அந்த அமைச்சர் ரூம்லயே தான் அவரோட வேலைய பார்த்துட்டு இருந்தார். முதலமைச்சருக்கான வேலையுமே அந்த அமைச்சர் ரூம்ல தான் பண்ணிட்டு இருக்காராம். ஆனா திரு இபிஎஸ் அவங்க முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம், திரு அம்மா அவங்க எந்த சேர்ல உட்கார்ந்தாரோ அதே தான் போய் உட்கார்ந்தாரு. திரு அம்மா அவங்க எந்த முதலமைச்சர் கேபின் யூஸ் பண்ணாங்களோ அதே தான் போய் யூஸ் பண்ணாரு. ஆ அம்மா அவங்க என்னென்ன செய்வாங்க, எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற விஷயத்த தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம மேபி ஒரு நெப்போட்டிசமா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு மேல உழைச்சு வந்த தலைவரா இருக்கலாம். நான் அந்த தலைவரா இருக்க போறேன். நான் அந்த தலைவர் மாரி இருக்க போறேன். அந்த தலைவர மாரி நான் சர்வாதிகாரமா இருக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம முடிவெடுத்து செஞ்சோம்னா, நான் இந்த விஷயத்த செய்ய வந்து அந்த தலைவர மாரி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா, நான் இந்த விஷயத்த அந்த தலைவர் மாரி செஞ்சேனா அப்படின்னு கிரியேட்டிவிட்டி, இவங்களோட உண்மையான திறமை, இவங்க மத்தவங்கள கேட்கிற திறமை கம்மியாகும். நான் அவங்கள மாரி செயல்பட்டேனா, நான் இப்ப அவங்கள மாரி செயல்படணும். அதனால நான் இத செய்றேன். அவங்க அவங்களா செயல்பட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அவங்களா செயல்படணும்னு நெனச்சு இருக்கிறதையும் கெடுத்துப்பாங்க. அது வந்து ஒரு பழமொழி. இத நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க இந்த வீடியோல புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு விஜய் அவங்களோட அரசியல் சுற்றுப்பயணத்த பத்தி நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.